கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட கேம்ப் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டமெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து போயிடலாம். சிஎஸ்கே பற்றி பல அப்டேட் போயிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் 2 இடம் காலியாக இருக்கு. ஒன்று ஃபீல்டிங் கோச், இன்னொன்று பவுலிங் கோச். பவுலிங் கோச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னையிலேருந்து கணக்கு பார்த்தா ஒரு 30 நாள் தான் இருக்கு ஐபிஎலுக்கு. ஸோ சீக்கிரமாவே பவுலிங் கோச் வரணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பண்றாங்க, என்ன சமாளிக்கிறாங்க, ஸ்டீஃபன் ஃபிளமிங் எல்லாமே பார்த்துக்கு வரானுங்கிற விஷயம் தெரியல. லட்சுமிபதி பாலாஜி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பிராவோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ பிராவோவும் மாறினதுனால ஸோ பவுலிங் கோச் யாரு அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் கண்ணு மிகப்பெரிய ஒருத்தர் மேல தான். வேற யாரு? டேல் ஸ்டெயின் அவர் மேல தான். சிஎஸ்கே உடைய அடுத்த பவுலிங் கோச் டேல் ஸ்டெயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அரசல் புரசலா வந்த தகவல் தான், 100% கன்ஃபார்ம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அவரு தான் லிஸ்ட்ல டாப் இருக்காரு. ஸோ மேபி 90% அவர் வருவாரு. அப்படி இல்லைன்னா வேற யாராவது வரக்கான சான்ஸ் இருக்கு. இன்னும் வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் அப்டேட்டை அஃபீஷியலாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் 100% நியூஸ் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கே பத்தி இன்னொரு நியூஸ் இருக்கு. சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங் கோச் சுரேஷ் ரெய்னா வர போறாரு. இதுவும் இன்சைட் ரிப்போர்ட் தான். நிறைய நியூஸ் சேனல் மட்டும் இல்லாம, நியூஸ் சேனலை விட்டு தெலுங்க, இன்சைட் ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட கிரிக்கெட் ரிலேட்டடான மேகசின்ஸ், அது மட்டும் இல்லாம டிவிலேயே நம்ம சொல்லிட்டாங்க, நிறைய பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுரேஷ் ரெய்னா மறுபடியும் சிஎஸ்கேக்குள்ள வராரு. ரீசெண்ட் டைம்ல ஆஃபீஸை விசிட் பண்ணதான் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கேக்கு ஃபீல்டிங் கோச்சா ரெய்னா மறுபடியும் உள்ள வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஜாம்புவான் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றிணைக்கிறதா வேலை. தோனி அவர்கள் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் மேபி அவரு ஹெட் கோச்சா கூட இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த டீமை ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ண ஆட்கள் எல்லாமே டீமுக்குள்ள கொண்டு வந்தால் தான் அந்த வைப்பு கிடைக்கும். இந்த டீமோட இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்க முடியும். 10 வருஷத்துக்கு டீம் உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் பலமா ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்ளேஸ்மெண்ட் நிறைய வந்திருக்குங்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நான் வீடியோட சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் கேம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த கேம்ப் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அஃபீஷியலாக மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே தான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கேம்பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் 17ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. ஸோ அதிலிருந்து 1 வீக்ல ஐபிஎல், அதே வாரத்தோட சனிக்கிழமை வந்துட்டு ஆர்சிபி முதல் மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ 1 வீக்ல வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. மேபி எல்லா பிளேயரும் 1 வீக் குறைஞ்சபட்சம் பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். இருப்பினும் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மற்ற டோர்னமெண்ட் எதுவுமே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரஜத் பட்டிதர்லாம் சீக்கிரமாவே ஆர்சிபி கேம்ப்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ அவங்க எல்லாமே தனி குரூப்ல ஒரு மேட்ச் எடுத்து விளையாட போறாங்க. அதை லைவ் டெலிகாஸ்டும் பண்ண போறாங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்புறம் வீக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது மார்ச் 17 to 22க்குள்ள முக்கியமாக ஒரு டேட்டில் அவங்களுடைய ஜெர்சி லான்ச் நடக்கும். ஆர்சிபி இதை ஒரு வாடிக்கையாகவே வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். கடந்த 2 வருஷமா 3 வருஷமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக நடத்தி ஸோ அதை வந்துட்டு வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணி ஸோ அவங்களுடைய டிக்கெட் சேல் இதுக்கெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது 19 இல்லை 20 தேதிகளில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது மேட்சுக்கு ஒரு 2 days இல்லைன்னா 3 days முன்னாடி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. மேபி இந்த வருஷம் விமன்ஸ் ஐபிஎல் எகைன் ஆர்சிபி கப் அடிச்சா அந்த கப்பை கொண்டு வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விமன்ஸ் ஐபிஎல் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜெர்சி லான்ச் ஈவெண்ட் எல்லாமே வந்துட்டு மேக் பண்றதுக்கான சான்ஸும் ஆர்சிபி சைட்ல இருந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இது எல்லாமே தான் அப்டேட். ஸோ ஐபிஎல் இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ எல்லா டீமுமே டீசெண்டா இருக்காங்க. டெல்லி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை சூப்பரான ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ யார் டிராஃபி வின்மா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு சில டீம்ல இன்ஜுரி நிறைய இருக்கு. ஒரு சில டீம் ஏன் சொல்லணும், நான் ஆர்சிபிலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி நிறைய இருக்கு. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட், அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி இருக்கிற மாதிரி இருந்தது. 10 கேள்விக்குறியா இருந்தது. ஸோ அவங்க டோர்னமெண்ட் நெருங்க சரி பண்ணிக்குவாங்க. அதே தான் இப்போவும் நடந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது எல்லாத்துலேருந்துமே வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ஒரு விருந்தா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.